ஆசியாவிலேயே நீளமான கடற்கரை, சென்னை மக்களோட அடையாளம். ஆனா இந்த மணல் பரப்புக்கு அடியில எத்தனையோ மர்மமான கதைகள் புதைஞ்சு கிடக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? 18ஆம் நூற்றாண்டுல ஒரு சின்ன மீன்பிடி கிராமமா இருந்த இந்த இடம் பிரிட்டிஷ் ஆட்சியில தான் ஒரு பெரிய சுற்றுலா தலமா மாறுச்சு. ஆனா இந்த கடற்கரையோரமா இருக்கிற சில பழைய கட்டிடங்கள்ல இன்னைக்கும் பல மர்மமான சத்தங்கள் கேட்கிறதா சொல்லப்படுது. இரவு நேரங்கள்ல மெரினாவோட சில குறிப்பிட்ட பகுதிகள்ல விசித்திரமான உருவங்களை பார்த்ததா இப்போ வரைக்கும் பல உள்ளூர் கதைகள் இருக்கு. குறிப்பா ஆழ்கடல்ல காணாம போனவங்க இப்போவும் ஒரு நிழல் உருவமா அலைஞ்சிட்டு இருக்கிறதா சில பேர் நம்புறாங்க. அது மட்டும் இல்ல, வரலாற்று ரீதியா பார்த்தா இந்த கடற்கரை பல போராட்டங்களுக்கும் சோகமான இயற்கை பேரிடர்களுக்கும் சாட்சியா இருந்திருக்கு. அந்த ஆழமான நினைவுகள் தான் இந்த இடத்தை ஒரு மர்மமான உணர்வோடு வச்சிருக்கு. நிச்சயமா சொல்ல போனா நம்ம ஜாலியா சுத்துற இந்த மெரினாவுக்கு பின்னாடி சொல்லப்படாத எத்தனையோ மர்மமான கதைகள் இருக்கு. ஒவ்வொரு ஆலையும் ஒரு ரகசியத்தை சொல்லிட்டு தான் போகுது.